ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட தம்ப்லைனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோட தம்ப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் படிங்க ப்ரோ, இதுதான் வந்து நம்ம வீடியோட தம்ப்லைனு. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து என்னவா இருக்க போகுது, எதுக்காக இருக்க போகுதுன்னா நம்மளுடைய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு வியூவர்ஸோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு, மோஸ்ட்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக போடுறோம். ஆனால் நம்மளுக்காக நேரம் எடுத்து நம்ம ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வீடியோ, 7 நிமிஷம் வீடியோ, 13 நிமிஷம் வீடியோ. ஸோ அந்த ஒரு டைம் எடுத்து நம்மளுக்காக கமெண்ட் பண்ணி அதில் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் நம்மளுடைய ஒர்க்கை வந்து சில பேர் நோட்டீஸ் பண்ணால் நம்ம ரொம்ப வந்து இதுவாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில நம்ம சொல்கிற சில வார்த்தைகளெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணி அதை கமெண்ட்லாம் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிற மாதிரி. அதனால் மற்றவங்க யாரும் இந்த வீடியோ உடனே வந்து பார்க்காம போயிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்படி என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ரவுண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரவுண்டு. பாசிட்டிவ் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம இது பண்ணுறோம். அதனால் வந்து பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாமேன்ட்டு என்ன பண்ணால் நம்ம இது வரைக்கும் போட்ட அந்த 5 வீடியோவில் எல்லாமே நல்ல வீடியோஸ் இல்லை, எல்லாமே நல்ல வீடியோஸ்ன்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக போடுவாங்க. பார்த்திங்கன்னா சில பேர்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து எங்கே தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் கேஷத் 4622 சூப்பர் டா அண்ணா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மரியாதையாக சொல்கிறாங்க, சூப்பர் டா அண்ணாமா, ஓகேடா தம்பி, தேங்க்ஸ்டா தம்பி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட், இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்மளுடைய ஹார்ட் டச்சிங், நெஞ்ச தொடுவாங்க நம்ம பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நபர் தான் இவங்க. உத்தமராஜ் 1664 நீங்கள் பேசுகிறதே ஃபன்னு தான் அண்ணா, வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. ரொம்ப தேங்க்ஸு. இந்த கமெண்ட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான், இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப்பில் வந்து இது கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். சொன்னது தான் உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் போட்டாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஒரு வேளை நீங்கள் நர்சிங் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கிறதுக்கு, வருங்காலத்தில் ஒரு நல்ல டாக்டருக்கு நீங்கள் மனைவியாக போகிறதுக்கு உங்களுக்கு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா @Gautam 8994 இவரும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாரம், அதாவது இவருக்கு இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுதான், நம்மளுடைய அந்த ரீயூனியனுக்கு நிறைய கமெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த ரீயூனியன் வீடியோவுக்கு வந்து இவர் போட்டிருக்காரு, முகிலன் பயலுக. இது வந்து போட்டு ஸ்மைலிங் எமோஜி போட்டிருக்காரு. இது என்ன அர்த்தம்ன்றது நம்மளுக்கு புரியல, ஒருவேளை அவங்க பாஷையில் அவங்களுக்கு புரியும் போல இருக்குது. முகிலன் பயலுக. ஸோ இது வந்து முகிலன் அவரோட ஃப்ரெண்டு. ஸோ நம்மளுடைய சேனல், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு 4-5 முதுகெலும்பு இருக்குது, சரிங்களா. ஒரு முதுகெலும்பு இருக்கும், நம்ம சேனலுக்கு ஒரு 4-5 முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பில் முகிலனும் ஒரு முதுகெலும்பு. ஸோ அந்த எலும்பு அவர் என்ன பண்ணுவார்னா, அவரை பார்க்க எலும்பு மாதிரி தான் இருப்பார், ஆனால் அவரும் நமக்கு ஒரு முதுகெலும்பு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஸ்டேட்டஸில் வந்து போடுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறது, அப்படி பார்த்து ஒரு ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணது தான் இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வாங்கின காசுக்கு மேலே கூறாண்டான்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த ஆள் தான் இவர். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 5 முதுகெலும்பில் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரும் ஒரு முதுகெலும்பு. இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா @வேலுரவி 7. அதாவது இவர் என்ன போட்டிருக்காருன்னா, இன்ட்ரோ டைலாக் பர்ஃபார்மன்ஸ், இன்ட்ரோ டைலாக் போட்டு மண்டவோடு போட்டு, பர்ஃபார்மன்ஸ் போட்டு மறுபடியும் ஒரு மண்டவோடு, அதுக்கப்புறமா வந்து எடிட்டுக்கு ஒரு ஸ்டாரு, எடிட்டுக்கு ஒரு பிளாஸ்ட்டு, அதுக்கப்புறமா இன்ட்ரோ ஃபேன்ஸ் அசம்பிள். அதாவது இங்கே வீடியோக்கே ஃபேன்ஸ் இல்லை, இதில் இவர் வந்து இன்ட்ரோ ஃபேன்ஸ் அசம்பிள்னு போட்டிருக்காரு. ரொம்ப நன்றி நான் நண்பரே. ஆனால் இவர் வந்து
பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம டீமோடைய அஃபிஷியல் ப்ரொமோட்டர். அதனால் வந்து உணர்ச்சி வசப்பட்டிருக்காரு, ப்ரொமோட் பண்ணிருக்காரு. பட் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். நம்ம வீடியோவெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா அதுக்கு காரணம் இவங்க வந்து இந்த மாதிரி நபர்கள் ஷேர் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த லிங்க் வரும், இது வரும். நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்த பாசிட்டிவ் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்ம ஆர்டிஆர் அகிலன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை பின்னுன்னு போட்டு அந்த ஒரு ஸ்மைலிங் எமேஜ் ஃபுல்லாக போட்டிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், நம்ம வீடியோவில் சொல்கிறது மென்ஷன் பண்ணுறது. அது வீடியோ நல்லா ஒழுங்காக பார்த்துக்கிறாரு. பரவாயில்ல, இவருக்காச்சும் கொஞ்சம் ஆடியோ வந்து கொஞ்சம் கேட்டிருக்கு. ஸோ கரெக்டாக அந்த வேர்டு பட்டை பின்னு நம்ம வந்து அந்த இது வந்து நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் அந்த சும்மா ஒரு எந்திரன் மாதிரி ஒரு ஸ்பூஃப் தான் அது, சரிங்களா? நம்ம ஒன்றும் அந்த குவாலிட்டியோ இதெல்லாம் இல்லை, ஸ்பூஃப் பண்ணியிருந்தோம். ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு ஸ்பூஃப் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இதில் வந்து சொல்லியிருந்த மாதிரி பட்டை பின்னு அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதெல்லாம் எங்கே இருந்தால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அரும்பாக்கம். ஸோ அரும்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்போது வந்து இப்போ பட்டை பின் சார்ஜர் நம்ம தான் கேட்பாங்க. சி டைப்பு, பி டைப்புன்னெலாம் சொல்ல மாட்டாங்க, பட்டை பின் இருக்குதான்னா கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை தான் நம்ம சொன்னோம். அதை அவருக்கு நோட் பண்ணி அதை இது பண்ணுது, அதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த கமெண்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனட் சில்வியா 4340. இது ஏதோ அட்ரஸ் மாதிரி தெரில, இது யூடியூப்பில் நம்ம வந்து சும்மா போட்டு ஐடி கிரியேட் பண்ணிடணும்னா அப்படி யாரும் போடுறது அந்த நம்பர் தான். பட் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா யூஸ் அண்ட் அப்யூஸ். இது வந்து நம்ம டெஸ்ட்டால் நம்ம வந்து பண்ண ஒரு கமெண்ட்டு. ஸோ அதை அவங்க நோட் பண்ணி அவங்க போட்டுருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த 5 முதுகெலும்பில் இவங்களும் ஒரு எலும்பு. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எலும்பு கடிக்கிறாங்க இவங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து நல்ல ஒரு நோட் பண்ணிக்கிறீங்க, அது வரைக்கும் நன்றி. ஸோ லாஸ்ட்டு பாசிட்டிவ் கமெண்ட்டு. ஸோ இந்த லாஸ்ட்டு பாசிட்டிவ் கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது யார் பண்ணியிருக்காருன்றது பார்த்தீங்கன்னா @லண்டன் தமிழா, நம்மளோட வாதியார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போயே ரிவீல் பண்ண மாட்டேன், இவர் வச்சு ஒரு வீடியோவே இருக்குது, நம்ம வாதியாரை வச்சு ஒரு வீடியோவே வருது, சரிங்களா? ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க இந்த வாதியார் யார். அதுக்காக வாதியார் யாருன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போய்ட்டு @லண்டன் தமிழான்னு போட்டிங்கனாலே வந்துடும். பட் நீங்கள் அதை பண்ணாதீங்க, இன்னும் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம வாதியாரை வந்து ரிவீல் பண்ணுவோம். ஆனால் வாதியாரை வச்சு நம்ம ஒரு சிறப்பான காட்சிகள் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற காட்சிகள் இல்லை, அவர் வச்சு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ நம்ம வாதியாரை மீட் பண்ணுறது, வாதியாரை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வாதியாரை நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுலாம் இருக்குது. ஸோ வந்து அவர் வந்து நம்மளுக்கு போட்டிருக்காரு, ஹாய் சார். அதாவது அவர் வயசு வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தா சீனியர், அவரே வந்து பார்த்தா வந்து சின்ன பசங்க இடம் கொடுப்பாங்க பஸ்ஸில் போனால். இப்போ ஒரு பஸ்ஸில் போனால் நான் எந்திரிச்சு உக்காருங்க தாத்தான்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு வயசு. அவர் வந்து நம்மளை வந்து சாருன்றாரு. நம்மளுக்கே வந்து நம்ம 2001 தான் நம்ம. ஸோ 2001 நம்ம ஏஜ் நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. அவர் போட்டிருக்காரு, ஹாய் சார், நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க, உங்கள் கவுண்டர் வேற லெவல், ஆல் த பெஸ்ட் அண்ட் சூன் கோல்டன் பட்டன். அதுக்கப்புறம் அந்த ஆர்ட். ஸோ ரொம்ப நன்றி வாதியார். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக யூடியூப்பில் இருக்கிறாரு. அவரே வந்து இன்னும் வந்து சில்வர் பட்டன் வாங்கலை, பட் அவர் வாங்கிடுவார். அவர் வந்து 4K வியூஸ் 4K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 100 கூட இன்னும் 80 கூட தொடலை. ஸோ வந்து நம்ம அவரை கலையெல்லாம் கூடாது. ஆனால் அவர் வந்து இது சொல்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, படிக்கவும் அப்போ படிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, இப்போ படிக்கிறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சில்வர் பட்டனுக்கே நமக்கு வழி கிடையாது, இதில் கோல்டன் பட்டன்னு நான் அப்போ யோசிக்கல, ஆனால் ஸ்ட்ரைட்டாக கோல்டன் பட்டனே கொடுக்குறாரு. பட் எனிவே ரொம்ப நன்றி, உங்கள் கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி வாதியார். கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோ வரோம், அதையும் பார்த்து அதுக்கும் ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க. ஓகே, ஸோ ரவுண்டு 1 முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து ரவுண்ட் 2. அதாவது பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் ரவுண்டு. ஸோ இந்த மிக்சிங் ரவுண்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளை அப்படியே இந்த பர்சனல் அட்டாக்கு அப்படியே நம்மளை டவுன் பண்ணுற மாதிரி, இல்லை நம்மளை வந்து அப்படியே ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் ஒரு கமெண்ட்டும் இது வரைக்கும் வரல. ஆனால் சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதை நம்ம நல்லதாக எடுத்துக்கிறதா இல்லை கெட்டதாக எடுத்துக்கிறதுக்கான நம்மளுக்கு புரியல. ஸோ அப்படி வர கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனிஷ்டா ராமர் 6186.
அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, கிரியேட்டிவ் செல்ஃப் ட்ரோலிங். ஓகே. யூ ராக் பேட்ரிக். ஓகே. பிசைட் வண்டர்ஃபுல் ரெண்டிடேஷன். இது வந்து அதாவது இந்த மாதிரி கமெண்ட் வந்து உண்மையாலுமே அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற வரைக்கும் நல்லா புரிஞ்சுது. கிரியேட்டிவ் செல்ஃப் ட்ரோலிங் யூ ராக் பேட்ரிக். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளை பாராட்டுறாங்கன்னு தெரியுது. பட் இந்த பிசைட்ஸ் வண்டர்ஃபுல் ரெண்டிடேஷனா சாரி, அந்த அளவுக்கு அந்த ரெண்டிடேஷனை புரிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட எஜுகேஷன் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய அந்த கமெண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பை த வே இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கிரிக்கெட் ரீயூனியன் அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம கிளாட்வின் கிறிஸ்டோ. அதாவது இவருக்கு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ எப்போ. இவரை பற்றி நான் சொல்லிடுறேன். ஆனால் இவங்க வந்து எல்லாமே தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட நல்லா க்ளோஸாக பழகி நம்ம கூட வந்து ஜாலியாக இருப்பார். எங்கே போனாலும் ஜாலியாக பேசுவோம். எனக்கு ஒரு மென்டார் மாதிரி. ஆனால் இவர் வந்து நல்ல ஸ்பின்னு போடுவார், சரிங்களா. ஸோ இவர்கிட்டருந்து ஸ்பின்னு நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அந்த எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போடுறோம்னா, நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சண்டேவோ இல்லை டேட்டோ வச்சு நம்ம போடுவோம். ஆனால் இவர் வந்து இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பார்க்கறது கிடையாது. அமிச்சா லிங்க்குள்ளே வந்து லைக்கை போட்டுட்டு எதனா போயிடணும், எதனா கமெண்ட் பண்ணிட்டு போகணுன்றதுன்னு உள்ளே வந்து லிங்க்கு போட்ட உடனே அமுச்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோ எப்போன்னு, அதாவது வீடியோ ஃபுல்லாக பார்க்கறது கிடையாது, சும்மா இது பண்ணி அனுப்புறாரு. ஸோ இவர் இந்த மாதிரி ஆர்வமாக இருக்கிறாரு, நம்மளோட வீடியோக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமா, இல்லை வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்க மாட்டுறாங்கன்ற ஒரு வருத்தமானது தான் வந்து இந்த வீடியோவில் ஒரு கன்ஃபியூஷன், சரிங்களா. ஸோ இப்போ இதே மாதிரி தான் இதே மாதிரி அடுத்த கமெண்ட் நம்ம ஆர்டிஆர் அகிலன் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோ எங்கே ப்ரோ போட்டு அந்த ஸ்மைலிங் இது போட்டிருக்காரு. இதில் என்ன கன்ஃபியூஷனுன்னு கேட்டிங்கன்னா, இதில் கன்ஃபியூஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா மறந்துருச்சு. அதான் இதை வாசித்தாலே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது. அதான் இதோட கன்ஃபியூஷனே, சரிங்களா. ஸோ நம்ம வந்து நம்ம இவங்க கமெண்ட் படிக்கணும்னா பக்கத்துலேயே வந்து கூகுளில் நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கு கமெண்ட்டு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேரல்ஸ் லவ்லின் இவங்க வந்து கமெண்ட் பண்ணிடுறாங்க. யூ ஹாவ் அ ஹிடன் டேலண்ட். பரவாயில்ல, நம்ம ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்குது ஆஹா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் சொல்லிடுறாங்க, ப்ளீஸ் கீப் இட் ஹிடன். இப்படின்னா நம்ம இதை வந்து பாராட்டாக எடுத்துக்கலாமா, இல்லை வந்து இது எப்படி எடுத்துக்கலாமா? ஆனால் ஒன்று நிச்சயம், அதாவது இந்த மாதிரி பெண்களை வந்து கல்யாணம் பண்ணுற ஆண்களுக்கு வந்து ஒரு பெண்கள்லாம் வந்து சமாளிக்கிறது கஷ்டம். ஸோ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க நிச்சயமாக வந்து பாவம் அவங்க கடவுள் தான் அவங்களை காப்பாற்றும், சரியா. நம்ம நெக்ஸ்ட்டு ஸோ வான் கோட்டி சூப்பர் அண்ணா. வா, நல்லா இருக்குது. சூப்பர் அண்ணான்னு சொல்லும் போது நல்லா இருக்குது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல காமெடி ட்ரை பண்ணுங்க. அதாவது கொஞ்சம் நல்ல காமெடி ட்ரை பண்ணுங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், நல்ல காமெடினா எப்படி? இந்த மாதிரியா இது ஏன் காமெடியே பரவாயில்லன்னு தோணும். பட் எனிவே வரப்போட வீடியோஸில் காமெடி பண்ணணுன்றதான் இல்லை, அது அப்படியே நேச்சுரலாக நாங்கள் அப்படியே ஃபுல்லாக போவோம். உடனே நான் சொல்லுவேன் இந்த மாதிரி எடுக்க போகிறேன்னு, உடனே அவங்க வேறு பேசுகிறது தான். அது வந்து இது நான் வந்து எழுதி வச்சுட்டோம், இல்லை வந்து சரி நீங்கள் இப்படி சொல்லுங்கள் நான் அப்படி சொல்கிறேன்னா சொல்லிடுறதுலாம் கிடையாது. அப்படியே சொல்கிறது அப்படியே போகிறது. கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக நான் நேரில் வந்தேன்னா கண்டிப்பாக வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுவேன். உங்களை மீட் பண்ணும்போது பார்க்குறேன் நீங்கள் எந்த அளவுக்கு காமெடி பண்ணுறீங்க நானும் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல், நைஸ் மச்சான், சூப்பர் மச்சான், இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோவோடயே தான் அது முடிஞ்சிடும். பட் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு போகணும், இல்லை நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போனோம்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொன்னால். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கமெண்ட் மாதிரி அதாவது நம்ம வீடியோவில் ஆடியோ சரியாக கேட்குறது இல்லை. வீடியோ நல்லா இருக்குது, நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது, ஆனால் நீங்கள் பேசுகிற ஆடியோ தான் நல்லா இல்லை, நீங்கள் பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது. சில பேர் வந்து
ஒரு நல்ல ஒரு மைக்ரோஃபோன் வாங்குங்க, நல்ல ஒரு இது வாங்குங்க, ஆடியோ கேட்குற மாதிரி பண்ணுங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பிரச்சனை என்னென்னா, நான் வந்து இந்த ஒரு ஆடியோ வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6, 7 வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளால வந்து அதை திருப்பி நம்ம அந்த இடத்துக்கு போகிறதும் முடியாது. அப்படி போனாலும் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபன்னோ இல்லை அந்த ஒரு டைம் திருப்பி நம்மளுக்கு வந்து கிடைக்காது. வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது அடுத்த சண்டே நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஆடியோவை நோட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருந்துச்சுன்னா, அதாவது 10க்கு இவ்வளோ அப்படின்ற ஒரு ரேட்டிங்கை வந்து நீங்கள் ஆடியோவுக்கு மட்டும் கொடுங்க. கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே டெவலப் பண்ணுவோம். இன்னும் போகக்கூடிய நாளில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4, 5 வீடியோ தான் இருக்குது அந்த ஒரு ஆடியோவில் எடுத்தது. ஸோ ஒரு 4, 5 வீடியோக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஆடியோ வந்து ஓரளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டு ப்ளஸ் வந்து நான் ஆடியோவை தனியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதோ இந்த ஃபோனில் நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஆடியோ இதில் இருக்குது, வீடியோ அதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம தலைகீழெல்லாம் பிச்சுக்கின்னு எல்லாம் போனோம். அந்த அளவு கஷ்டம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இது பண்ணுவோம். தொடர்ந்து உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து நான் வேறு கேமராமேன் அங்கே இருக்குது, நான் இங்கேயே பார்த்து பேசிட்டேன் வீடியோ ஃபுல்லாக. ஸோ இதை நான் இப்போ திருப்பி போய் எடிட் பண்ணோன்னா நம்ம வந்து உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள், நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் இருப்பாங்க. இப்போ இந்த சிஎஸ்கே வேறு வந்து பார்த்தீங்கன்னா பரிதாப நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா அவங்க பார்த்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும். அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே, நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியில் போனோம் அப்படின்னு வந்து அவங்க தோணும். முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அந்த வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த உலகத்தில். நிறைய பேரால இருக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து நான் 77 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் எவ்வளோ பேர். ஸோ நீங்கள் அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை வந்து அவங்க லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்னன்றதை வந்து நம்ம வந்து மண்டே வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.